ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி ஈஸ்ட் செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம செய்யற பீஸா, பன், பிரெட் அது போல ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் மைதா 1/2 கப் எடுத்திருக்கேன். மைதா இல்லை கோதுமை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்தது சர்க்கரை 1/2 கப். தேன் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேன் கண்டிப்பாக நாட்டு தேனாக இருக்கணும். நல்ல தேனாக இருந்தால் தான் ஈஸ்ட் ஃபார்ம் ஆகும். அடுத்து நம்ம வீட்லேயே தெவைய வச்சுருக்கிற கர்ட் 1/4 கப் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம 1/2 கப் வெதுவெதுப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி கண்டிப்பாக ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற வெதுவெதுப்பான தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணணும். இது கொஞ்சம் வார்மாக இருக்கிற இடத்துல வச்சுட்டா நல்லா ஈஸ்ட் ஃபார்ம் ஆகி வரும். குளிராக இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க அவன்குள்ளோட வச்சிடலாம். நான் இதை ஸ்டவ் கிட்டேயே வச்சிட போகிறேன். 24 மணி நேரம் இப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஈஸ்ட் நல்லா ஃபார்ம் ஆகி எப்படி மேலே நல்லா நுரைச்சி வந்திருக்குது. இதை நம்ம எந்த ரெசிபீஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ மாவில் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு நம்ம ஃபார்ம் ஆகி இருந்த ஈஸ்ட்டையும் இதில் சேர்த்துருக்கேன். நல்லா 2லேருந்து 3 கரண்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை 2 மணி நேரம் வச்சுருக்கேன். பாருங்கள், சைஸ் டபுள் ஆகியிருக்கு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.